ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து டிகிரிஸே பண்ணல. நம்ம புள்ள நல்லா படிக்கணும், படித்தா மட்டும்தான் பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு என் ஆசை. மித்த கன்சல்டன்சியில் வந்து நம்ம போய் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும், எல்லா ப்ராசஸுமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இன்னும் அவன் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கான், அவனுக்கு முடியவே இல்லை. நம்ம வளர்ந்தால் தான் நாடு முன்னேறும். அப்போ நம்ம வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் விசாவுக்கு பே பண்ணியிருக்கேன், எனக்கு கொடுத்தாகணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், அதுக்கெல்லாம் சேர்த்து நான் லோன் போட்டிருக்கேன். உங்கள் டீம் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மேடம். ஆமாம், ஃபீஸ்னால பிரச்சனை வந்தது. சும்மா ஒன்றும் இந்த இடத்துக்கு வந்துடல. அம்மாவோட செயின் எல்லாமே வந்து இது பண்ணி தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. கடன் வாங்காமல் யார் மேடம் வந்தால் அணில மணி கடன் வாங்கிட்டு இருக்கான். அன்றைக்கி நம்ம உலக பணக்காரங்க அவனே உலக நாட்டில் கடன் வாங்கிடுறான். கடன் வாங்கினா தான் போக முடியும், வாங்கிட்டு போய் அடைச்சிடலாம். கண்டிப்பாக விஷன் எக்ஸ் சூஸ் பண்ணலாம், நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ விஷன் எக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஜீரோ பேமெண்ட்டில். Hello, welcome to my Study Abroad podcast. This is going to be an exclusive Study Abroad podcast. இது வரைக்கும் யாருமே ரிவீல் பண்ணாத Study Abroad insights பார்க்க போகிறீங்க. This is Vaishnavi Srinivasan, CEO and founder of Visionex Study Abroad. இந்த சீரீஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரியல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கியான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஜெயசீலன் and அவங்க அப்பா வந்திருக்காங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜெயசீலன், எப்படி இருக்கீங்க? ஹவ் யூ ஃபீலிங் டுடே? இன்னும் 1 வீக்கில் கிளம்ப போகிறீங்க. எந்த கண்ட்ரிக்கு போக போகிறீங்க அண்ட் ஹவ் யூ ஃபீலிங் ரைட் நவ்? ஐம் ஃபீலிங் வெல் மேம். யூகே கிரீன்விச் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். ராமநாதபுரத்தில் ஒரு ஸ்மால் வில்லேஜ்லேருந்து இன்னைக்கு யூகேக்கு மாஸ்டர்ஸ்காண்டி போகிறேன். தட்ஸ் குட். இல்லை, எத்தனை பேர் ராமநாதபுரம்லேருந்து போயிருப்பாங்க? அதுவும் ராமநாதபுரம் இஸ் லைக் அ ஸ்மால் சிட்டி இல்லையா? ஸோ தட்ஸ் குட். அங்கிள், ஹவ் யூ ஃபீலிங்? உங்கள் பையன் ராமநாதபுரம்லேருந்து லண்டன் போகிறாங்க இப்போ. ஸோ ஹவ் யூ ஃபீலிங் நவ்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேடம். அவன் எங்கள் பையன் படித்து உங்கள் மூலியமாக லண்டன் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக. மேடம். தேங்க்ஸ். ஜெயசீலன், இப்போது ராமநாதபுரம் டு யூகே அப்படிங்கிற ட்ரீம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு வந்து அப்ராட் ஸ்டடி பண்ணணும்னு ஆசை. அப்ராடில் போய் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் என்னோடய ட்ரீமு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு விஷன் எக்ஸ் தெரிஞ்சுது. அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது நான் யூஎஸ் போகிறதா தான் இருந்தேன். அப்போ அவங்க வந்து நிறையா கண்ட்ரி சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட கோர்ஸுக்கு என்ன ஏற்ற கண்ட்ரி எல்லாம் சொன்னாங்க. அப்போ கடைசி எல்லாம் பார்க்கும்போது யூகே தான் பெட்டரான ஆப்ஷனாக தெரிஞ்சுது. ஸோ யூகே போகலான்னு முடிவு பண்ணேன். அப்புறம் எல்லா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜெயசீலன். வேர் யூ ஃப்ரம் அண்ட் யூனோ இந்த ப்ராசஸ்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? உங்களோட பேக்ரவுண்ட், அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? ராமநாதபுரத்தில் குக்குனின்னு ஒரு ஸ்மால் வில்லேஜ்லேருந்து வரேன். இந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும்போது ஆக்சுவலாக நான் மைண்ட் ஃபுல்லாகவே வந்து அப்ராட் படிக்க போகணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு இருந்தேன். அப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும்போது நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஃபாலோ பண்ணும்போது அப்படியே உங்கள்கிட்ட பேசி அப்படியே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு மேம். எத்தனை மந்த்ஸ் இருக்கும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அண்ட் இந்த ப்ராசஸ் வரதுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் கம்மி ஃபாலோவர்ஸ் இருக்கும்போதுலேருந்தே நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணேன் மேம். ரொம்ப பின்னாடி இருந்து. அதே மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, உங்களே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். ஒரு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 to 7 months இருக்கும் மேம். ஏன் இப்போ அப்ராடில், ஐ மீன் நிறைய இப்போ இந்தியாவில் நீங்கள் பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் அப்ராடில் பண்ணோன்னு நினைக்கிறீங்க, இந்தியாவிலே கண்டினியூ பண்ணாமல்? இப்போ ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து டிகிரிஸே பண்ணல. அவங்களாம் வந்து டிகிரிஸே பண்ணாமல் ஊர்லேயே கிடைக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து டிகிரி பண்ணிட்டேன். எங்கள் ஃபேமிலி நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் போகணுன்னா நம்ம கண்டிப்பாக இதை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டடி அப்ராட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிகிட்டே இருந்திருக்கேன், எப்போ நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகிறீங்களோ, ஸோ ராமநாதபுரம் அப்படிங்கிறது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் திருச்சி போனீங்க, சூப்பர் பேச்சுலர்ஸ்க்கு. இப்போ அடுத்து யூகே போகிறது இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் இல்லையா? ஸோ நீங்கள் எப்போ உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வெளியே போகிறாங்களோ, திங்ஸ் கெட் பெட்டர், தே கெட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். நிறைய விஷயம் புதுசாக கற்றுப்பாங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஈக்குவலி ஸ்டடி அப்ராடுங்கிறது ஒரு ஃபேண்டசி மாதிரி இருந்தாலுமே ஈக்குவலி ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். அண்ட் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி நீங்கள் ரெடியாக போகிறீங்க இல்லையா ஸ்ட்ராங்காக? குட். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், உங்கள் ஃபேமிலிலேயும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் 10th ஸ்டடி அப்ராட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கீங்க. இப்போ விஷன் எக்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதுக்காக? இல்லை வேறு எங்கன்னா போயிருக்கீங்களா? வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, நான் விஷன் எக்ஸ்க்கு வர முன்னாடி ஆக்சுவலாக விஷன் எக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் ட்ரீம் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன். சும்மா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டா ஃபீடு பார்க்குறது,
யூடியூப் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறையா கெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்ஸ் நான் விஷனெக்ஸை வந்து இது பண்ணக்கப்புறம் என்னோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே எல்லா ப்ராசஸும் போச்சு. ட்ரீம் டு ரியாலிட்டி மாதிரி இல்லை, நாங்களும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் எங்களோட போஸ்டர்ஸ் எல்லாம், ட்ரீம் டு ரியாலிட்டி அப்படின்னு. யூகே போய் என்ன பண்ணோன்னு நினைக்கிறீங்க? யூகே போய் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு என்னோட ஃபீல்டுலேயே வந்து ஒரு ஜாப் எடுத்து வேலை பார்க்கணும். அம்மா அப்பாக்காக என்ன பண்ணோன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக என்னோடய கிராஜுவேஷனுக்கு எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கூட்டிகிட்டு போகணும். எப்படியும் இங்கே கிராஜுவேஷனுக்கு அவங்க வர முடியாது, நானும் வர முடியாது. ஸோ அவங்க 2 பேருமே கண்டிப்பாக என்னோட கிராஜுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும். அது ஒரு பெரிய ஆசை. நீங்கள் கிராஜுவேஷனுக்கு அம்மா அப்பாவை யூகே கூப்பிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே டிக்கெட்ஸ் லைக் கிராஜுவேஷன் டிக்கெட்ஸ் போடணும். யூனிவர்சிட்டி கிட்ட வந்து ஆல்ரெடி பேசி நீங்கள் அவங்களுக்குன்னு தனி டிக்கெட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆப்வியஸ்லி 10th அப்ராடில் படிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் இருந்திருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் அப்பா கிட்ட நான் அப்ராடில் படிக்க போகிறேன்னு சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஃபீடே கொடுத்தது. நீ இவ்வளோ தூரம் பண்ணணும், சாதாரண இதுக்குள்ளே இருந்துடக்கூடாது, வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா தான் ஃபஸ்ட் சொன்னது. அப்பா சொன்னதுக்கப்புறம் அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சரி அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அப்பா தான் ஃபஸ்ட்டு இந்த இதே என் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்தது. ஓகே. அதனால் அப்பா வந்து ஒன்றும் பெரிய ஷாக்லாம் ஆகலை, ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. என்னோடய ப்ராசஸ்க்கு அமௌண்ட்லேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எது சொன்னாலும் டக்குன்னு ஷாக் ஆக மாட்டாங்க. விடு பார்த்துக்கலாம், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே அங்கிள், மேடம். நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறதோட இன்டென்ஷன் என்ன? நீங்கள் எனக்கு தெரியும் ராமநாதபுரம் சாதாரணமாக இருந்துடக்கூடாது தம்பி, நீங்கள் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதை தவிர வேறு ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல, உங்களுக்கு எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என் பையன். நான் வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் மட்டும் படித்தேன் மேடம். ம் நம்ம புள்ள நல்லா படிக்கணும், படித்தா மட்டும்தான் பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு என் ஆசை. நம்ம இந்தியாவோட வெளிநாட்டு கல்வி நம்ம நம்ம பிடிச்சிருக்கோம். அங்கே போய் படித்தாதான் இங்கே வேலை செய்ய முடியும். கண்டிப்பாக. சும்மா போயிட்டு போனால் வேலை கிடைக்காது. பெரிய கண்ட்ரிஸ், நம்ம சின்ன கண்ட்ரிஸ் சவுதி, துபாய், மலேசியா போகலாம். அந்த மாதிரி என் கனவே வந்து அமெரிக்கா போகிறதா என் கனவு. என் பிள்ளை அனுப்பணும், போய் என் பிள்ளை அமெரிக்காவில் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். அதான் என் கனவு. நம்ம வளர்ந்தால் தான் நாடு முன்னேறும். அப்போ நம்ம வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம ஆசை. அதனாலே என் பிள்ளை சின்ன பிள்ளைதான் சொல்லுவேன், என் பிள்ளை அமெரிக்கா போகணும், என் பிள்ளை அமெரிக்கா போகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பேன். அது அவனுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால தான் அது பக்கம் அவன் கவனங்கள் திரும்பிடுச்சு. ஆமாம், அதனால அவனுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவனாக தேடிக்கிட்டான். நம்மளுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான். எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ விஷனெக்ஸ் தேடி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்ததே நம்ம கிட்ட தான் சொன்னாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் அது கரெக்டான டெசிஷன் நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்களோட ஜேர்னி எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபோனில் பேசியிருக்கீங்க மேடம் என்கிட்ட. பல உங்ககிட்ட பேசினா பேசணும் நம்ம. ஆமாம். எனக்கு அதுலேருந்து உங்கள் பீச் பிடிச்சி போச்சு, நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. உங்களை நம்பி என் பிள்ளை அனுப்பலாம் உங்கள் ஜாயிண்டில், உங்கள் மூதாவில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. அதனால தான் ஓகே நீ அடுத்த ஸ்டெப்பு போகலாமா சொன்னேன். அதுக்கடுத்தா மற்ற வேலை, விசா, மற்ற காலேஜ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் தானே பிள்ளைங்க பண்ணி கொடுத்தீங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கண்டிப்பாக. வை திஸ் கோர்ஸ் அண்ட் வை திஸ் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கலி? மேம், அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீடு எல்லாமே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான். எங்கள் அப்பாலேருந்து எங்கள் தாத்தாலேருந்து எல்லாருமே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணாங்க. சூப்பர். அதே மாதிரி எனக்குமே வந்து ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதே மாதிரி அதில் கொஞ்சம் நாலேஜ் எனக்கு ரொம்ப அதிகம். அதே மாதிரி யூஜியுமே வந்து நான் பாட்டனி எடுத்து பண்ணேன். ஸோ அதுவுமே நல்லா தான் பண்ணேன். அடுத்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு ஆசை. அதனால இங்கே ஃப்யூச்சரில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் அண்ட் சஸ்டைனபிள் ரிலேட்டடாக தான் படிக்க போகிறீங்க இல்லையா? பண்ண போகிறீங்க, உங்கள் வேலையும் அதை ரிலேட்டட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டிக்கு யூகேல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் எல்லாருமே சஸ்டைனபிலிட்டி நோக்கி தான் போகிறோம். ஸோ மெனி இவி வெஹிக்கிள்ஸ் சஸ்டைனபிலிட்டி. ஏன்னா க்ரூட் ஆயில், பெட்ரோல் எடுக்க வேண்டாம், நிலத்தை எடுத்து தோண்டிட்டு அப்படின்னு. ஸோ சஸ்டைனபிலிட்டின்றது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் கோர்ஸ். ஓகேயா? அதுதான் ஃப்யூச்சராகவே இருக்க போகுது. வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் இட் ஆப்வியஸ்லி. இப்போ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு லைக் யூ வில் கெட் மனி ஃபார் இட். அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பிளாஸ்டிக் பாட்டிலை ரீசைக்கிளிங் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலே கிளாத்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டி இல்லையா? குட் தட் யூ சோஸ் சஸ்டைனபிலிட்டி. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம டீமும் உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு நல்ல கோர்ஸ் அண்ட் நல்ல யூனிவர்சிட்டியில் சஜஸ்ட் பண்ணதுக்கு ஐ எம் ஆல்சோ பிரிட்டி ஹாப்பி. டாப் 3 திங்ஸ் தட் யூ லைக்ட் அபவுட் விஷனெக்ஸ் ஸ்டடி அப்ராட் நீங்கள் யூகே வரத்துக்கு? ரொம்ப 3 விஷயம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிரான்ஸ்பரன்சி. எல்லா ப்ராசஸுமே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு தான் எல்லாமே மெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ எனக்கு எல்லா ப்ராசஸுமே தெரிய ஆரம்பிச்சிது. லைக் இப்போ வந்து லோனுமே வந்து
டைரெக்டாக நான் தான் மேனேஜர்கிட்ட எல்லாமே பேசுறது. ஸோ அதனால இப்போ எனக்கு இங்கிலீஷ் நாலேஜுமே கெயின் ஆச்சு கொஞ்சம். சூப்பர். மேனேஜர்கிட்ட பேசுறது, அப்புறம் அக்காமடேஷன் புக் பண்ணேன். எல்லாமே யூகேல இருந்து தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. இப்போ என்னோட இன்வால்வ்மெண்ட்டு என்னோட ப்ராசஸ் ஃபுல்லாக அதிகமாக இருந்தது. இப்போ என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க மித்த கன்சல்டன்சியில் வந்து நம்ம போய் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும், எல்லா ப்ராசஸுமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இன்னும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கான், அவனுக்கு முடியவே இல்லை. இப்போ நான் வந்து So ஆல்மோஸ்ட் sad. எல்லாமே நானே தான் பண்ணேன். ஸோ என்னோட இன்வால்வ்மெண்ட் வந்து அதில் அதிகமாக இருந்துச்சு. குட். அது வந்து செகண்ட் பாயிண்ட். இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ நம்மளுக்கு, நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் காசு வாங்காமல். வி டோன்ட் சார்ஜ், யூ நோ தட். எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம், ப்ரொவைடட் நீங்கள் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணணும் அண்ட் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். யுவர் ப்ராசஸ் இஸ் சார்ட்டட். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேலேயே எல்லாமே முடிஞ்சு. கேஸ்ட் ஏதாவது ஸ்லைட் டிலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கேஸ்ட் அந்த ஏதோ எக்ஸ்ட்ரா 50% பே பண்ணணும். யூனிவர்சிட்டி ஏதோ இமெயில் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, குட். அண்ட் தேர்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எந்த டைமில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் கிளியர் பண்ணுவாங்க. அபவுட்டு கோர்ஸாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த கோஆப்ரேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க உடனே வந்து என்னையே மெயில் பண்ண சொல்லுவாங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு எனக்கு இதில். ஸோ Nice. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிரான்ஸ்பரன்சி. அதில் உங்களுக்கே எல்லா இமெயில்ஸும் வரும்னு சொன்னீங்க. ஏன்னா நாங்கள் எந்த இமெயில்ஸும் வாங்க மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் நாங்களே எங்ககிட்ட ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வர மாதிரி எதுவுமே இல்லை. யூனிவர்சிட்டி டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் டைரெக்டாக இருக்கும். பீட் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், அகாமடேஷனாக இருக்கட்டும், இல்லை சும்மா ஏதோ ஒரு சின்ன இமெயில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடணும். பிகாஸ் அப்போ தான் இப்போ ஒரு வேளை நான் உங்களுக்கு இமெயில் அனுப்ப மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது மிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டாக? ஸோ குட், யூர் கீப்பிங் ட்ராக் ஆஃப் இட். இப்போ நீங்கள் 3 விஷயம் பிடிச்ச 3 விஷயம் எங்களை பற்றி சொன்னீங்க, விஷன் எக்ஸ் பற்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு விஷன் எக்ஸ் ஸ்டடி அப்ராடை ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா எதுக்காக அண்ட் என்னன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன் மேம். ஏன்னா இப்போ விஷன் எக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஜீரோ பேமெண்ட்டில். இப்போ நான் வந்து ஒரு போர் ஃபேமிலியிலேருந்து வரேன், ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். இப்போ எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஜீரோ பேமெண்ட்டில் முடிஞ்சுது. அதே மாதிரி ரொம்ப நல்லாவே கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் ரெஃபர் பண்ணுவேன். சூப்பர். நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இங்கேருந்து அப்ராட் போகிறீங்க. ஆனால் நீங்கள் அதில் யூஆர் ஓனிங் தட் பிளேஸ். நான் இப்படி தான் இருக்கேன், ஆனால் ஃப்யூச்சரில் நான் என்னோடய ஃபேமிலியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸையோ அந்த சர்க்கிளில் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தான் நான் அப்ராட் போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, தட்ஸ் கோனா டேக் யூ டு பிளேசஸ். நீங்கள் இந்த ஜேர்னியில், ஸ்டடி அப்ராட் ஜேர்னியில், இல்லை எப்பயாச்சும் உங்கள் லைஃப்பில் எப்பயாச்சும் ஸ்ட்ரக் ஆகிட்டு கிவ் அப் பண்ணணும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி எந்த இதுவும் நடந்தது இல்லை மேம். ஒரு எல்லா ப்ராசஸுமே எனக்கு ஆல்மோஸ்ட் எதுவுமே வந்து ஈஸியாலாம் முடியலை. இப்போ லோன் பண்ணும்போது வந்து ஐடி ஃபைல் பண்ண சொன்னாங்க. அப்புறம் 2-3 பேங்க்ஸ் அப்ளை பண்ணோம். அவங்க ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இதில் அது சரியில்லை, இது சரியில்லை, ஐடிஆரில் வந்து அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ அது வந்து இன்னும் ஒரு நார்மலான இஷ்யூவாக தான் தெரிஞ்சுது. அதுக்காண்டி குவிட் பண்ணணும்னா என்றைக்குமே நினச்சதில்லை. ஓகே, சரி, அடுத்த லோன் முடிஞ்சுது. ஆனால் லோன் சேங்க்ஷன் ஆனால் எனக்கு எப்படியும் தெரிஞ்சிருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிட்டோம். அது மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்ளம். இப்போ கேஷ் இஷ்யூன்ஸ் லாஸ்ட்டாக வந்து கேஷ் இஷ்யூன்ஸ் தான் ரொம்ப பிரச்சனை வந்தது. அதுவுமே முடிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தெரியாது. அது ஒரு ப்ராசஸ். யூனிவர்சிட்டி ஆப்வியஸ்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் குட், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சாரிட்டி இருக்குது, அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு. இது ஒரு ப்ராசஸ், இது இப்படி தான் இருக்கும், இது கஷ்டம்லாம் நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறது, தட்ஸ் குட் ஸ்பிரிட் அகேன். குட். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்மெண்ட் வாங்குறது கூட பேங்க்கில் வந்து தர முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது நான் வந்து அதுக்காண்டி ப்ராசஸை விடணும்ல நான் யோசிக்கலை. அது வாங்குறதுக்கான என்ன வழின்னு பார்த்தேன். இப்போ கடைசியாக டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் வாங்கிட்டேன். சூப்பர். டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் டிலே இருந்துச்சுல, கொடுக்க முடியாது சொன்னாங்களா, என்னாச்சு? அப்படி சொல்லலை மேம். ஃபஸ்ட்டு தர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் விசாவுக்கு பே பண்ணியிருக்கேன், எனக்கு கொடுத்தாகணும். அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் லோன் போட்டிருக்கேன். விசாக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்க. விசா வந்து தரமாட்டேன்னு சொன்னாங்க, நான் கையில இருந்து போட்டேன். ஓகே சொன்னீங்க நீங்கள் இது எனக்கு. அதுக்கு வந்து லேட்டராக வாங்கிக்கலாம், ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பேசுகிறேன். அப்புறம் பை லக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பை லக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சாலும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
என்னமோ நான் என் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். அதை கரெக்ட் கரெக்ட் தரதுக்கு பைலக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுது புரியுது கடைசியாக வாங்கிட்டேன் 2 லேக்ஸ். வாங்கியாச்சு. ம். பேங்க்ஸ் கொஞ்சம் அப்படிதான் பசங்களை அலைய விடுவாங்க. பட் நம்ம லோன் டீம் உங்களுக்கு எப்படி அலைய விடாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ் லோன் ப்ராசஸுங்கிற விஷயத்த நம்ம டீம் விஷனெக்ஸ் டீம் எப்படி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து லோனுன்னு எடுத்தோன்னே டாக்குமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேசும். ம் அவங்க எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிட்டாங்க. கரெக்ட். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லாமலே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இடையில ஸ்டக் ஆகி நிற்கும். இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு சொன்னதுனால எல்லாமே கொஞ்சம் டிலே ஆனாலும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பண்ணதுக்கப்புறம் லோனுமே சீக்கிரமாகவே சேங்ஷன் ஆயிடுச்சு. ம் ஓகே நைஸ் குட் டு நோ. அங்கிள் தி கொஸ்டின் இஸ் டு யூ நவ். சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன ஊர்லேருந்து வர பசங்களுக்குலாம் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன் இல்லை ஏதோ ஒரு தடங்கள் ஃபேமிலி தடங்களாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், ம் ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்ராட் போகணுன்ற ட்ரீமை விட்டுடுறாங்க ஒரு பாயிண்டில். ம் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ம். இந்த இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு மும்முரமாக இருக்கணும். தோல்வி வந்து முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. ம் முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு என் பிள்ளை மாதிரி எல்லாமே ஸ்டெப் எடுக்கணும். ஆஹா முடியாதுன்னு சொல்லிட்டு நானே நினச்சாலும் என் பையன் பார்த்துடலாம் அதெல்லாம் ஆயிரும்பா அப்படின்னு எனக்கு தைரியம் சொல்லுவான். ம் அதெல்லாம் முடிஞ்சிரும்பா மேடத்திட்ட பேசுகிறேன், எங்கள் டீம்னு சொல்லுவான். அது உங்கள் டீம் தான் சொல்லியிருக்கா, இப்போ தான் தெரியுது உங்கள் டீம்னு. அது அவர் இப்போ எங்கள் டீம் ஆயிட்டாரு. ஆமாம், நான் என் டீம் கிட்ட எங்கள் டீம்னு பேசுகிறேன். சொல்லிடுவாங்கப்பா, எங்கள் சார் பேசிடுவாங்க அடிக்கடி. எனக்கு இந்த வாரம் சொல்லுவான், எனக்கு தெரில எந்த டீம்னு, கடைசி இப்போ தான் தெரியுது உங்கள் டீம்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவான். எங்கள் டீமில் பேசிடுவாங்கப்பா, அவங்க ஐடியா சொல்லுவாங்க. இந்த பேப்பர்ஸு லோனுக்கு ரெடி பண்ணுறது கூட இப்போ சொன்னால அவங்க சொல்லி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு. லோன்லாம் வாங்குறது சின்ன சாதாரண விஷயம் கிடையாது மேடம். அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணதுனால தான் எங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிச்சு. எதாக இருந்தாலும் அவன் டீமில் ஐடியா சொல்லுவாங்க. அவங்க இவனை தூங்கினாலும் இவனை தூங்க விட மாட்டாங்க. சார் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவான். இல்லைப்பா அதை முடிச்சிருங்க அதை முடிச்சிருன்னு சொல்லிட்டு. அதனால உங்கள் டீம் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மேடம். ஆமாம் ஓகே ஆமாம். ஓகே அதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சோர்வடைஞ்சிடாமல் உங்களை மாதிரி கன்சல்டண்ட்டை அணுகி பண்ணனா கன்ஃபார்மாக பண்ண எல்லாருமே முன்னுக்கு வரலாம், படிக்கலாம், எல்லாம் வெளிநாடு போகலாம், நல்லா இருக்கலாம் மற்றவங்கள மாதிரி. ஆமாம். ஏன்னா ஆமாம் ஆமாம். ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் ஆ கொஞ்சம் மிடில் கிளாஸ், அதனால என்னால் போக முடியல, ம் இல்லைனா நான் போயிடுவேன் அப்படிங்கிற அவங்களே அவங்கள தடுத்துக்காம ஆமாம் அதான். எதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கடன் வாங்கி போகணும் ஃபஸ்ட்டு. கடன் வாங்காமல் யார் மேடம் வந்தா? அணில மணி கடன் வாங்கிட்டு இருக்கான் அன்றைக்கி. ம் உலக பணக்காரன் சொல்லி அவனே உலக நாட்டில் கடன் வாங்கிருக்கான். கடன் வாங்கினா தான் போக முடியும். வாங்கிட்டு போய் அடைச்சிடலாம். சம்பாதிக்க போகிறோம்ல மேடம். படிக்க போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் ஒரு எய்ம் இருந்தால் கடனை வாங்கி எப்படியோ ரெடி பண்ணி போகலாம். கண்டிப்பாக போகணும்னு நினச்சா போய் ஆகலாம். உங்களை மாதிரி கன்சல்டன்ட் இருக்காங்க. அப்புறம் என்ன அது மாதிரி போய் தான் ஆகணும் மேடம். யார் கடன் வாங்காமல் இருக்கா? என்ன கடன் வாங்கி தான் போகணும். ம் ஓகே இப்போ நம்மளாம் என்ன கோடீஸ்வரன் இல்லை, சாதாரண குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துட போகிறோம். திருப்பி என்ன பண்ண போகிறோம்? அதான் கஷ்டம் வரத்தான் செய்யும். அதுக்கிட்ட மூவ் பண்ணி போதான் வேணாம். ஆமாம் மேடம். ஓகே தேங்க்ஸ் அங்கிள். ஸோ ஜெயசீலன், கேஷ் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட் டிலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அந்த டிலே எதனால நினைக்கிறீங்க? பிகாஸ் இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும், அண்ட் யா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கணும். ம் ஃப்ரம் மார்க் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருந்து எல்லாமே வந்து ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே கேஷ் ஷீட்டில் அப்லோட் பண்ணணும். ம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டாஃப் வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு ம் நமக்கு கேஷ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது எவ்வளோ நாள் ஆகும்? 15 days எல்லாமே 15 கரெக்டாக days இருந்தா. கரெக்டாக இருந்தா பாயிண்ட். ஓகே இப்போ நான் வந்து பாதி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். என்னோட டாக்குமெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து வரதுக்கு லேட் ஆச்சு. அப்புறம் வந்தோடனே நான் திரும்ப கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ராசஸ் போச்சு. அப்புறம் ஃபீஸ்னால பிரச்சனை வந்தது. ம் 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 நான் ஸ்காலர்ஷிப்பை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு பே பண்ணேன். ம் ம் பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கேட்டு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதையும் நான் பே பண்ணிட்டேன். குட். வித்தின் 1 வீக்லேயே எனக்கு வந்துருச்சு எல்லாமே. ஸோ அதுதான் நம்ம கரெக்டாக அந்த ஒரு ப்ராசஸை பண்ணிட்டோம்னா இட் வில் கம் ஆன் டைம். பட் ம். மினிமமாக 15 days கண்டிப்பாக எடுக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கே. கரெக்டாக நீங்கள் இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க இல்லையா, யூனிவர்சிட்டி இன்டர்வியூ? கேஷ் இன்டர்வியூ. ஸோ யூனிவர்சிட்டி கிட்ட கொடுத்த அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் யூ ஃபீலிங்? அது கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வந்து எனக்கு ஆக்சுவலாக எக்ஸாம் டே அது. ஆ ஸோ நான் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக படிச்சு நான் இன்டர்வியூ வந்து சும்மா சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த இதுவுமே ப்ரிப்ரேஷனே இல்லாமல் போயிட்டு அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மைன்யூட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த காலேஜோட இயர்ஸ்லேருந்து அவார்ட்ஸ் எந்த இயரில் வாங்குச்சு அப்படின்னு கேட்கணுன்னா நான் ஒழுங்காகவே பண்ணலை. அதனால ரிஜெக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணாங்க. அதுலேயுமே வந்து நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கு போயிடுச்சு. ம் 3rd டைம் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ் ஆச்சு. வாவ் ஆஹ் அதுக்கு வந்து நான் எல்லாமே எக்ஸாமில் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
ஸோ ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணேன். அதனால ஈஸியாகவே கிளியர் பண்ணிட்டேன். ஆனா நீங்க என்கிட்ட ஒரு தடவ கூட வரல. உங்க கவுன்சிலர்ஸ தாண்டி, "அக்கா இந்த மாரி ஒரு தடவ அக்கா ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு வந்துருச்சு. எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா?" நீங்க அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கவே இல்ல. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அப்படிதான் இருக்கணும். நம்ப அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு தானே இருக்கணும் எப்பயுமே. "எனக்கு ஏன் கிடைக்கல? எனக்கு கிடைக்காதா? என்னால போக முடியாதா?" அப்படின்னு நீங்க என்கிட்ட ஒரு தடவ கூட கேட்டதே இல்ல. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ. இப்போ ஃபேமிலில நீங்க தான் எல்டெஸ்ட் பையன். ம். கரெக்ட்டா? உங்களுக்கு தம்பி இருக்காங்க இல்லையா? தம்பி இருக்கு. இப்போ தான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்க. ஸோ நீங்க தான் ஃபேமிலியோட எல்டெஸ்ட் பையன். அப்ராட்க்கு போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவ் டு யூ ஃபீல்? ஹவ் ரெஸ்பான்சிபிள் யூ ஆர்? எப்படி இருக்கு? ம். நான் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால நான் துணிஞ்சு இறங்கிட்டேன். ம். சரி பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். ம். அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எப்போவுமே வந்து சும்மா ஒன்றும் இந்த இடத்துக்கு வந்துடல. அம்மாவோட செயின் எல்லாமே வந்து இது பண்ணி தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. சும்மா ஒன்று எடுத்த உடனே எல்லாமே கிடச்சிடாது. புரியுது. நான் தான் பண்ணியாகணும், வேறு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, சுகர் வேறு. ஸோ ம். அவங்க எத்தனை நாள் தான் பார்ப்பாங்க. நான் தான் ம். பண்ணியாகணும். ஸோ நான் எதுவுமே யோசிக்கல, அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். ஓகே. குட். அங்கிள் இவ்ளோ கஷ்டப்பட்டு யூகேக்கு பையன அனுப்பி வைக்கிறீங்க. ஆமா. அதுவும் முதல் பையன். கண்டிப்பா. எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்மள மாரி கஷ்டப்படக்கூடாது. நம்ம புள்ள படிச்சு பெரிய ஆள் ஆகணும். ஒரு பிசினஸ் பண்ணணும். அதுவும் மத்த நாட்ல போய் பண்றது பெரிய விஷயம். நீங்க போனீங்க ரொம்ப நாள் ஆசை. அதனால அது போறது நமக்கு சந்தோஷம். ஆமா. ஓகே. ஆமா. பையன் சந்தோஷத்துக்காக ஆமா, எதுனாலும். ஆமா. நமக்கு வெளிநாட்டுல படிக்கணும்னு நம்மளுக்கு வெறி இருந்துச்சு. ஆமா. ஆமா. இது வந்து யாருக்குமே ஒரு எட்டாத கனவா இருக்கு மேடம். யாருக்குமே தெரியாததா இருக்கு. இப்போ ம். உங்கள மாரி ஒரு கன்சர்ன் உங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியுது. சப்போர்ட் பண்றாங்க. இப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சு நீங்களும் ஹெல்ப்பா இருந்தீங்க. எங்களுக்கு அது புரிய சப்போர்ட்டு. ஆமா. இது வேற யாரும் எங்களுக்கு பண்ண முடியாது. கரெக்ட். ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு எங்களுக்கு. ஆமா. தேங்க் யூ. எடுத்து முடிச்சு குடுத்துட்டீங்க. ஆமா. ரொம்ப ஏன்னா சந்தோஷம். பசங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு போணும். இது ஒரு என்ன ஆமா, ஆமா. ப்ராசஸ்னே தெரியாம. சொன்னா என்ட்ட. ம். எல்லாம் கரெக்ட்டா சொன்னாங்க. எடுத்துட்டு போகணும். இத கொண்டு போகணும். இவ்வளோ கிலோ தான் எடுத்துட்டு போகணும். ஃப்ளைட் டிக்கெட்ட வேற நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த ஃப்ளைட்ல டிக்கெட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் முறை போறேன் இந்த ஃப்ளைட்ல போ. அடுத்த முறை நீ போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஆமா. மேடம் சொன்னாங்கப்பா. எங்க டீம்ல சொன்னாங்க. அதனால தான் டிக்கெட் போட்டு இந்த ஃப்ளைட் போட்டுருக்கோம்னு சொன்னா என்ட்ட. ஆமா. 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 அன்னைக்கு நைட்டு பார்த்துட்டு ஆமா. இருந்தோம். அதெல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. ஆ. ரிஸ்க் எடுக்கவும் ரெடியா தான் இருக்காங்க. ஆமா. இப்போ யூகே போறாங்க அப்படின்னா, ம். பீட் யூகே, அமெரிக்கா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ம். ஈக்குவலா ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் ஜெயசீலன். இருக்கு. கண்டிப்பா. ம். ஐ திங்க் அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ம். கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்க. ப்ரிப்பேர்டா இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அந்த விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது. அந்த விடாமுயற்சின்ற ஒரு விஷயம் ஜெயசீலன் கிட்ட நெறையவே இருக்கு. அது நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க மேடம். ம். ஆ. ம். உங்க சைடுல இருந்து எங்களுக்கு கண்டிப்பா. இருக்க விடல. ஆமா. அது எங்களுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு. நாங்களும் மூவ் பண்ணோம். நீங்களும் எங்கள ப்ரெஷர் பண்ணீங்க பின்னாடி சைட் பை இருந்து. சைட். ஆமா. அந்த கண்டிப்பா. விஷயத்துல நான் ஃபாலோ பண்ணேன் எங்க ஃபேமிலியவே. பண்ணுவோம். எங்க டீம் இருக்குன்னு சொல்லுவான் பையன் அடிக்கடி. அப்ப அதனால ஓகே. அவர் டீம் அதில நம்பிக்கை இருந்துச்சு. சரி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. ம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்ப ஜான் 2026க்கு ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க இல்லையா? ஸோ ஜான்வரி 2026 ஸ்டூடண்ட்ஸ் விஷன் எக்ஸ் மூலியமா அப்ராட் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க குடுக்கணும்னா என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? கண்டிப்பாக விஷன் எக்ஸ் சூஸ் பண்ணலாம். நீ கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் ஏதோ சொல்லிக் குடுத்தேன்னு நெனச்சுக்க போறாங்க. இல்ல. ஏன்னா நாங்க அனுபவப்பட்டோம் மேடம். அதனால சொல்றோம். எங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிளும் வரல. எந்த பிரச்சனையும் வரல. கரெக்ட்டா மூவ் பண்ணா கரெக்ட்டா முடிஞ்சுச்சு. ஃப்ளைட் டிக்கெட் அவ்வளோதான். இன்னைக்கு ஒன்லி ஃப்ளைட் ஏற வேண்டியது. வேற என்ன? மத்தத நாங்க பார்த்துக்க போறோம். ஆமா. அப்புறம் என்ன இப்படி சொல்லி சொல்றேன். அப்பா நாங்க அனுபவப்பட்டத பத்தி சொல்றோம். கண்டிப்பா. இதுல என்ன சொல்லி கொடுத்தல. அனுபவப்பட்டோம். நாங்க சொல்றோம் அவ்வளோதான். தேங்க்ஸ் அங்கிள். சரி. அது ஒரு அப்பா கிட்ட இருந்து கேட்கும்போது நல்லா ஆமா. இருக்கு. எங்களுக்கு ஸ்ட்ரகிளே வரல மேடம். ம். எதா இருந்தாலும் கொஸ்டின்ஸ் அது கொஞ்சம் டவுட்ஸ் வரும். நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ம். ம். எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே இருந்து பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ம். ஆமா. ம். தேங்க் யூ ஸோ மச் அங்கிள். ஜெயசீலன் நீங்க என்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்க? விஷன் எக்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் நிறைய கன்சல்டன்சியில் வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஏற்கனவே அந்த கண்ட்ரிக்கு போன மாதிரியோ அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரியோ கைடன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏற்கனவே போன நீங்கள் இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே தெரியும். அங்கே போய் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் தெரியும். ஸோ அதனால் இங்கே வந்தால் விஷன் எக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டா ஹெல்ப் பண்றது. அடிமட்டத்துல இருந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க நீங்க. பாயிண்ட். ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எப்போ கஷ்டப்படணும்னு சொல்லி உண்மையை சொல்றீங்க. ஆமா. அன்னைக்கு ஃபோனில் பேசுறீங்க. அதான் சொன்னீங்க மேடம். கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் தயார் பண்ணி போங்க.
ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. ம் ம் அது எனக்கு அன்னைக்கு ஒரு ஃபோனில் பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருப்தியாக இருந்துச்சு. கஷ்டமாக தான் இருக்கும், எப்படியாவது இங்கே ஜாப் கிடைக்கிறோம், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு இம்ப்ரூவ் பண்ணீங்க, எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. அது எனக்கு அப்போவே எனக்கு உங்கள் மேலே எனக்கு மேடம் இருக்காங்க, உங்கள் டீம் இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ பயப்படல நாங்கள், கண்டிப்பாக. அதனால துணிஞ்சு பண்ணுப்பா, அதனால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ம் இப்போ இங்கேருந்து போகிறோம் வெளிநாடுனா அங்கே சார் நம்மளுக்கு யாரும் இல்லை இங்கே. அப்போ நீங்கள் இவ்வளோ அறிவு சொல்லி இவ்வளோ கரெக்டாக அனுப்புறீங்கன்னா, எங்கே எது பண்ணணும். ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்குறீங்க, அதான் முக்கியமான விஷயம் மேடம். கண்டிப்பாக. நான் ஒரு அட்வைஸ் ஜெயசீலன் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஜெயசீலன், நெட்வொர்க்கிங். நீங்கள் எல்லார்கிட்டயும் போய் பேசணும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறீங்க. ஸோ எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும், நல்லா ஓப்பன் அப் பண்ணி பேசணும். அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்களை பற்றி சொல்லுங்கள். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் லிங்க்டின் உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே ஒரு கிளிப் போட்டு ரைட் சம் மெசேஜ் அபவுட் இட், ஹவ் யூ ஃபீல் அப்படின்ற மாதிரி. அண்ட் நிறைய உங்கள் காலேஜ் அலுமினைஸோட கனெக்ட் பண்ணுங்கள். லிங்க்டின் வந்து காலத்துக்கும் பேசும். ஸோ பில்ட் யோர் லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் நெட்வொர்க்கிங் த்ரூ லிங்க்டின் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். ஸோ பார்ட் டைம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபுல் டைம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், இட்ஸ் கோனா ஹெல்ப் யூ பில்ட் a good network of yours. So thank you so much for coming ஜெயசீலன். 600 kilometers தாண்டி 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எங்களுக்காக வந்ததுக்கு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல். உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்காக பேசினதுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் நாங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம், அதில் நீங்களும் ஒருத்தர். அண்ட் அதை நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு வந்து அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு ரியல் டைம் ஸ்டடி அப்ராட் சக்ஸஸ் ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Vaishnavi Srinivasan signing off. Bye.